ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலி எம்கே விலாக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட பர்த்டேக்கு வந்து நிறைய வந்து சர்ப்ரைஸாக அட்வான்ஸாக வந்து கிஃப்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ வந்து அதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் கிஃப்ட் இருந்துச்சு, நாங்கள் எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. என்ன பார்சல் தெரில, யார் அமைச்சிருக்கான்னு தெரில. வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு யாரு பார்சல் அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து நேம் வந்து ஜெனிஃபர் போட்டுருந்துச்சு. ஃப்ரம் அட்ரஸில் டூ அட்ரஸில் என்னோட டீட்டெயில்ஸ் போட்டுருந்துச்சு. ஜெனிஃபர் யாரும் சொல்லி ஃபஸ்ட்டு அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன். அப்புறமேட்டு அதில் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் அப்படின்னு போட்டு இருந்துச்சு. யார்டா இது நமக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கா அப்படின்னு சொல்லி யாருன்னு சொல்லி யோசிச்சுட்டே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். உள்ள அப்படி என்னதான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஜெனிஃபர்னு யாரோ ஒருத்தங்க அமைச்சிருக்காங்க. ஜெனிஃபர்னா யாரும் சொல்ல. என்னக்கா இவ்வளவு கஷ்டமா இருக்கு. சூப்பரா பார்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னன்னா இருக்குன்னு பாப்போம். பேப்பர் வச்சுட்டு இருக்காங்க. உள்ள புதையல் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்சல் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து பேப்பர்லாம் போட்டு அதுக்குள்ள வந்து குட்டி குட்டி திங்ஸ் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே செம கியூட்டா இருந்துச்சு பாக்குறதுக்கே. கிளிப்ஸ், வேற கம்மல், பாசி, கிளிப்ஸு, நெயில் பாலிஷ், ஒரு பவுச்சி அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. யார்தான் இது நமக்கு அமைச்சிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். அது அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே போட்டிருக்கு, நமக்கு அப்படி யார் அனுப்பிருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறமேட்டு தான் தெரியுது பக்கத்துல ஒரு ஜீவன் உட்காந்துருக்கு, அவ தான் அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவ ஒத்துக்கவே மாட்டேன்னா அப்புறம் லாஸ்ட்ல வந்து நான் கண்டுபிடிச்சேன், நீ தான் அமைச்சேன் அப்படின்ட்டு. அவ நான் தான் காமிச்சேன் அப்படின்ட்டா. செம்மையா இருந்துச்சு எல்லாமே. இது எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து அவ வந்து ஆர்டர் போட்டிருந்தா. பார்க்க சூப்பரா இருந்துச்சு. இந்த இதோட பேர் வந்து லக்கி ஸ்கூப். வந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவ இந்த சர்ப்ரைஸ் மட்டும் இல்லாம அடுத்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தா. அது வந்து நியூ இயருக்கு வந்துச்சு. அது இந்த கிஃப்ட்ஸ் வந்து எனக்கு நியூ இயருக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்புறம் நியூ இயர் அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கா. அதுவும் அஜிதான் பண்ணியிருந்தா. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, அது வந்து கேக், பென்டோ கேக் வந்து எனக்காக வந்து பண்ணி கொடுத்துருந்தா. அது நியூ இயர்க்கு வந்து கரெக்டா நியூ இயர் அன்னைக்கே வந்து கொடுத்தா. அதுலயும் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டுருந்துச்சு. யார்டா இது நியூ இயர்க்கு ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு நமக்கு வருது, நமக்கு பிறந்த நாள் 5ஆம் தேதி தானே, நியூ இயர்க்கே வருது, நம்ம பர்த்டே டேட் எது மாறிடுச்சா, எல்லாமே அட்வான்ஸாவே கிடைக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். நியூ இயர்க்கு கேக் அமிச்சாங்களா இல்ல பர்த்டேக்கு கேக் அமிச்சாங்களா ஒண்ணுமே தெரியல, குழம்பிட்டே இருந்தேன். அதுக்கு அந்த கேக்ல வந்து எம்கேன்னு போட்டு இருந்துச்சு. அப்ப இவங்க தான் நமக்கு சர்ப்ரைஸா கேக் கொடுக்காங்க போல அட்வான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன். நான் சர்ப்ரைஸால உனக்கு கேக் கொடுக்கல, நான் கொடுக்கல, ஆனா உங்க பேர் தான் போட்டிருக்காருன்னா இல்ல நான் கொடுக்கல அப்படின்னாங்க. சரி வாங்க யார் கொடுத்தாருன்னா சரி வாங்க நம்ம விட்டுவோம் அப்படின்னு சொல்லி நாங்க கேக் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு எனக்கு நெக்ஸ்ட் டே தான் தெரிஞ்சுச்சு அஜி தான் கொடுத்தா இந்த கேக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ இது மட்டும் இல்ல, இன்னொரு சர்ப்ரைஸ் கூட வச்சிருந்தா. அது வந்து பர்த்டே அன்னைக்கு வந்துச்சு. அதுவுமே எதிர்பார்க்கல. என்னோட பர்த்டேக்கு வந்து இத்தனை அட்வான்ஸா எனக்கு கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல. ஸோ எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேக்கோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட். எல்லாருமே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அதுவும் இந்த வருஷம் பர்த்டே வந்து நான் இப்படி செலிப்ரேட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. நிறைய அட்வான்ஸாக நிறைய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பர்த்டே. என்னங்க மேடம், உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்கு எங்களோட கிஃப்ட். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. இந்த வருஷம் வந்து எனக்கு வந்து எல்லாமே வந்து அட்வான்ஸா வருதுப்பா, ஏன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி 2 கிஃப்ட் வந்துட்டு நான் அட்வான்ஸா பர்த்டே அடுத்த ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. வெல்கம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு வந்து ஒர்க் விஷயமா கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குன்ட்டு. ஸோ வந்து இவங்களுமே வந்து அட்வான்ஸாக வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து என்னோட செருப்பு வந்து பிஞ்சு போயிடுச்சு அப்படி சொல்லி அன்னைக்கு மத்தியானம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு நைட்டே வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்லிப்பர் வந்து கிஃப்டாக பார்சல் பண்ணி எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஓப்பன் பாப்போம் உள்ள என்ன இருக்குன்ட்டு. என்ன வாங்கிட்டு வந்தீங்க? தங்களுக்கு பிடித்த ஒரு இது உள்ள என்ன பாருங்க. சரி பாப்போம். ஓபன் பண்ணு பர்வேஸ்.
அவகிட்ட பார்த்து வளையலுக்கா செருப்பு செம்மையா இருக்கே. என் செருப்பு இப்பதான் பிஞ்சிச்சு. சூப்பரா இருக்கு. என்ன சாப்பிட்டா இருக்கு அரே அம்மா தேடி இருக்கு செருப்பு. கைவிடு கைவிடு. சூப்பரா இருக்கு செருப்பு. தேங்க்யூ. கிசுக்கு எப்படி இருக்கு சித்திக்கு செருப்பு? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வருஷம் பர்த்டேக்கு வந்து எல்லாமே அட்வான்ஸாவே எனக்கு கிடைக்குது. அழகா இருக்கு. பர்த்டே அன்னைக்கு மார்னிங் டு ஈவினிங் வர நார்மல் டே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு 8 o'clock போல நான் வெளியில கடைக்கு போயிட்டு வாரேன். உள்ள பார்த்தா ஆச்சி இருக்கா. ஆச்சி கையில ட்ரீம் கேக்கோட இருக்கா. நான் அவகிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தேன் ட்ரீம் கேக் சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவ என்ன கரெக்டா என்னோட பர்த்டே அன்னைக்கு எனக்கு ட்ரீம் கேக் கொடுத்துருக்கா. நான் அப்படியே பயங்கர ஷாக் ஆயிட்டேன். என்னடா நடக்குது இங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து அவ வந்து எனக்காக ரொம்ப நேரம் வந்து வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. நான் வந்து வெளியே போயிட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ ட்ரீம் கேக் வந்து நம்ம செஞ்சு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து அதை உடச்சி வந்து சாப்பிடணும். அப்பதான் வந்து சூப்பரா இருக்கும். இது வந்து லைட்டா கொஞ்சம் உள்ள வந்து மெல்ட் ஆயிடுச்சு. ஐயோ ட்ரீம் கேக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். தேங்க்ஸ் அஜி. பாருங்க நான் ட்ரீம் கேக் சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை கேட்டுட்டே இருந்தேன். ஒரு வழியை பண்ணி கொடுத்துட்டா. அது பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸா கொடுத்துட்டா. பாப்போம். இது தட்டினா ஒரு சத்தம் கேக்குமா? ஃபர்ஸ்ட் தட்டி பார்க்கணும். எல்லாரும் வீடியோ டக்கு டக்குன்னு தட்டுறாங்க. அது தட்டி பார்க்கணும். என்ன உடைய மாட்டேங்குது? கஷ்டப்பட்டு உடைக்கணும். சாப்பிட்டு டேஸ்ட் எடுங்க பாப்போம். உள்ள உள்ள எல்லாம் அப்படியே நல்லா மெல்ட் ஆயிருந்த மாதிரி இருக்கு. மெல்ட் ஆயிட்டு நல்லா. ஆமா. எப்படி வச்சு உடைக்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு உடைக்கிறதுக்கு. ஸ்பூன் உடஞ்சிரும் நினைக்கேன். உள்ள நல்லா மெல்ட் ஆயிருக்கு. நான் அடிக்கடிக்கு மேல தூக்குது வரு. உடைங்க நமக்கு நமக்குதான் வரும். அப்படியா? பயமா இருக்கு. ஆசைப்பட்டா மட்டும் போதாது. இது கத்தி வச்சு இதுக்கு சுத்தி வருது. ஒரு அடியில் அடிச்சுவேன். வந்துட்டு 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 ட்ரெயின் போயிட்டு மேலதான் நல்லா ஐஸ் கட்டிவா இருக்கு. ட்ரெயின் போயிட்டு இப்ப பட்டு பிடிங்க பட்டு பிடிங்க. நீ கடிச்சுடா. May God bless you, Pusanika. Thank you. May God bless you, dear. May God bless you, dear Charlie. May God bless you, dear. Somma gaji. உள்ள நல்லா உருகிட்டு. உள்ளே நீங்க எடுக்கும்போது கட்டியா தான் வரணும். ரொம்ப வச்சு நக்கிசி. ஆமா இது அப்படி குடுக்க போய் உடஞ்சிக்குவாரு. இப்படிதான் உடையணும். அதை காட்டுங்க வீடியோல சூப்பரா உடையும். ஃபுல்லா தட்டுங்க. அழகா உடையுது. ஃபுல் எல்லாத்தையும் உடைக்கலாமா? இங்க பாரு இரு. இந்தாங்கம்மா. இதான் கேக்குப்பா. அஜி இப்படி நார்மலா உருகியும் கட்டியா இருக்கும் போது நல்லா உடையும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபுல் இதா இருந்தா எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு. தூக்கி போட்டு வளர்க்கணும். அப்படியே தேங்காயிரும். நல்லா கரெக்டா உடஞ்சிடும் கரெக்டா.
சர்ப்ரைஸ் கேக் எங்க இருந்துச்சு? அதான் கேக் வெட்டினோம்ல. இது அது வேற கேக் இது வேற கேக். என்ன இருக்கு? இரு. இவ்வளவு ஒரு பூ வச்சு முன்னாடி எங்க இருந்துச்சு? உள்ள இருந்தோம்ல. பாட்டு பிடிக்கும். சொல்லவே இல்ல. எதுக்கு சொல்றோம் மேடம்? நாங்க அப்பப்போ திருப்பி ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். உனக்கு தெரியுமா ரிஜி? நீ சொல்லவே இல்ல. ஒயிட்ல ஹார்ட் காட்டு. செம்மையா இருக்கு. மை தங்கச்சி நீ தான் ஆர்டர் போட்டியா? ஊதுமால கேக்க வெட்டி ஓ மை காட். ஊதுங்க பத்த வைக்கவே இல்லை. எப்படின்னா ஊதுவேன் பத்தவங்க நான் ஊதுவேன். இது வந்து என்னோட புஷ்வானா பரிசரா ஊதுங்க பரிசு ஊதுங்க. சத்தம் போயிடுச்சு. Happy birthday to Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Shalu. Happy birthday to you. Thank you. மழை வரப்போகுது நெல்ல தானே போட்டேன். கையில கொடுத்துரு. அவ்வளவுதான். வாங்கி தரான். செம்மையா இருக்கு. Happy birthday. Thank you. Happy birthday. என்னது? Happy birthday. ஐயோ இந்த வருஷம் நான் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேணாம்னு நினைச்சேன். எனக்கு வந்து பர்த்டே வரதுக்கு முன்னாடியே வந்து அட்வான்ஸா நிறைய கிஃப்ட் வந்து ஆச்சு கொடுத்தா, நிறைய கேக் வெட்டினோம். அதுவே அக்காவும் வந்து பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டா. அடுத்து இந்த கேக் எல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ட்டு. டைம் வந்து கரெக்டா என்னோட பிறந்தநாள் முடியறதுக்கு இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. அப்ப வெட்டிருக்கோம் நாங்க. லாஸ்ட் கேக் இப்படி யாரும் வெட்டிருக்கோமா? செம்மையா இருக்கு கேக். அன்எக்ஸ்பெக்டட். தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. ஆமா டேஸ்ட் ஃபுட் சேனல். இந்த மாதிரி ஸ்வீட்டான கேக் வேணும் அப்படின்னா இவங்களோட ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு இவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. 29 வயசு முடிஞ்சு போச்சு. ஐயோ 28 தான் முடிஞ்சிருக்கு. 28 எனக்கு வயசாகணும் ரொம்ப ஆசை போல. இல்ல இப்பெல்லாம் வந்து பிறந்த நாள் வந்து கொண்டாடணும் அப்படின்னு தோணவே மாட்டேங்குது. என்னோட பிறந்த நாள் மத்தவங்களுக்கு வெட்டுறது நல்லா இருக்கு. நமக்கு வந்து பர்த்டே வர வர வயசாயிட்டே போக ஒரு ஃபீல் தான் வருது. அப்படி சொல்லி 3 நாள் கேக் கட் பண்ணிட்டேன். ஆமா நான் இந்த வருஷம் கேக்கே வெட்டோட இருந்துச்சேன். லைனா அட்வான்ஸாவே 2 கேக் வெட்டிட்டேன். அப்புறம் நைட்டு 12 o'clock நைட்டு 11:30க்கு என்ன ஒரு கேக். எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளோட சேனல்ல வந்து லைனா வந்து பர்த்டே வீடியோவா வந்துட்டே இருந்துச்சு. இதான் வந்து லாஸ்ட் வீடியோ. லாஸ்ட் மந்த் தான் நிறைய பர்த்டே வந்துச்சு. இனிமேட்டு வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறோம் பர்த்டே வீடியோவை. என்னோட பர்த்டே அன்னைக்கு 2K ஃபாலோவர்ஸ். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே 2027. தேங்க்யூ. என்னோட பர்த்டே அன்னைக்கு வந்து 2K ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. சோ உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து இப்ப நிறைய பேர் பாக்குறீங்க. அதே மாதிரி எங்களோட வீடியோஸும் வந்து பாருங்க. நாங்களும் வந்து எங்களோட வீடியோஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். இப்பதான் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கோம். இனி போக போக வந்து
கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுக்கு வரும்னு நினைக்கிறேன். ரெகுலர் வீடியோ போகணும்னு நினைக்கிறோம். ஸோ நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை பார்த்து எங்களோட வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல வரும். பாய்.